தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிற்போக்கு பேச்சாளர் மகாவிஷ்ணுவுக்கு 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. 3 நாள் போலீஸ் காவல் முடிந்த நிலையில் தற்போது சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மகாவிஷ்ணுவை நீதிமன்ற காவலில் வரும் 20ஆம் தேதி வரை அடைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்களை பதிவு செய்யலாம். மகாவிஷ்ணுவை 3 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்ததை 3 நாள் மகாவிஷ்ணு சைதாப்பேட்டை போலீசாரால் விசாரணைக்கு தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டது. குறிப்பாக அவர் திருப்பூர் உள்ளிட்ட அவருடைய அலுவலகம் மற்றும் வீடுகளுக்கெல்லாம் அழைத்து செல்லப்பட்டு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. அதே போல வங்கி பண பரிவர்த்தனை குறித்தும், அதாவது வெளிநாட்டு பண பரிவர்த்தனை நடந்திருப்பதாக உள்ள தகவல் குறித்தெல்லாம் விசாரணையானது நடத்தப்பட்டது. தொடர்ந்து பாலியல் உறவு குறித்து அவர் சர்ச்சைக்குறியில் பேசிய வீடியோ குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தினார்கள். இந்த 3 நாள் விசாரணைக்கு பின்னர் மீண்டும் இன்றைய தினம் அவர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். அவரை வரும் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க மேஜிஸ்ட்ரேட் சுப்பிரமணியன் இந்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நன்றி கோகுல், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.